சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பில் 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2029-30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே இந்த விதிமுறை அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2026 ஜூலை 1 முதல் இதை அவசரமாக சிபிஎஸ்இ நடைமுறைப்படுத்தியிருப்பது முந்தைய அறிவிப்புக்கு முரணானது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். 2026 ஜூலை 1 முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 3 மொழிகளை படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு இதனை திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த 3இல் குறைந்தது 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு மொழிகளை 3வது மொழியாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதற்கு மற்ற 2 மொழிகளும் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது. இது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் சிபிஎஸ்இ தனது முந்தைய அறிவிப்பில் தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 3வது மொழிமுறை 2029-30 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பிற்கு படிப்படியாக கொண்டுவரப்படும் என தெரிவித்திருந்தது. ஆனால் எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி தற்போது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு உடனடியாக இந்த விதியை அமல்படுத்துவது மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்துவதாக அவர் விமர்சித்துள்ளார். மேலும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஒரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வித்திறனையும் பாதிக்கும் என்றும் இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.